Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் குரங்குகள் மற்றும் நாய்களின் தொல்லையால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மருத்துவமனை வளாகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் உலா வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் நோயாளிகள் வைத்துள்ள தின்பண்டங்களையும் பழங்களையும் குரங்குகள் பிடுங்கி செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் நாய்களின் தொல்லையும் இருந்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து அக்கறை செலுத்துவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பலத்த காற்றால் விழுந்த பிளெக்ஸ் போர்டுகளை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பல இடங்களில் மாநகராட்சி அனுமதி பெற்றும் சில இடங்களில் அனுமதி பெறாமலும் பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பலத்த காற்று வீசியதால் பல போர்டுகள் சாலையில் சாய்ந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பேனர்களுக்கு அனுமதி முடிந்த நிலையில் அகற்றாமல் மாநகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனியில் பொதுமக்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் உதயநிதி வருகைக்காக அவசர கதியில் தார் சாலைகள் போடும் அவலம் அரங்கேறியுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறமிருந்து பெருந்திட்ட வளாகம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை பல மாதங்களாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தற்போது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உதயநிதி வரும் நிலையில் சாலைகள் புதிதாக அவசர கதியில் போடப்பட்டு வருகின்றன. அவசர கதியில் போடப்படும் சாலை எப்படி தரமானதாக இருக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.